எப்படி பார்க்கணும்? அவருடைய ஆண்டோடைய சமூகத்தில் சோர்ந்து போயில்ல, மனம் அழிந்து போகல. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டுங்க. தேவனுடைய சமூகத்தில் பலன் உண்டுங்க. தேவனுடைய சமூகத்தில் வார்த்தை உண்டுங்க. தேவனுடைய சமூகத்தில் தேவன் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நாம் ஒரு நாளும் கடமைக்கு ஆண்டவரை தேடி வரவே கூடாது. நான் பலவீனமாக இருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை பலப்படுத்தவளாக இருக்கிறார். நான் கண்ணீரோடு இருக்கிறேன், தேவனின் கண்ணீரை துடைப்பார். தேவனை பலப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் அறிவையும் போதிப்பார். அவர் சொல்கிற, நான் உனக்கு போதி, நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தை நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டறியத்தக்க சமயத்தை. எஸ், ஹல்லேலூயா. அதிகாலை எழுந்து ஓடணுங்க தேவனுடைய சமூகத்தில். நம்ம சோர்ந்து போக வரவே கூடாது, கடமைக்கு வரவே கூடாது. உற்சாக பலிகளை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? செலுத்துறோம். உதடுகளின் கனியாகிய பலியை ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சோத்திரத்தினால கிருபை பெருகும், கிருபையினால வாழ்வு பெருகும். நமக்கு வாழ்வு இங்கதாங்க. அவருடைய சமூகத்தில் ஒரு நாள் நாளுக்கு சமானம். இந்த ஒரு நாள் நம்ம இழந்து போயிட்டா 3 வருஷம் நம்ம இழந்து போயிடுறோன்னு அர்த்தம். அப்படியே பலனை நம்ம என்ன பண்றோம்? சரீரத்தை பலனை இழந்துடுறோம், ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம், கிருபையை இழந்துடுறோம். இது ஏன் நமக்கு? அப்போது அந்த நாள் நமக்கு ஆஸ்வாதமாக இருக்கணும்னா நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்துக்கணுங்க. இன்றைக்கி எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நித்திய மகிழ்ச்சியை கட்டளையிடுவார்.